தெய்வத்தை பார்த்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு சில பேர் வந்து இந்த பலிபீடத்தை பார்த்து கும்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. கொடிமரத்தை பார்த்து வழிபட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க சார். இது ஒரு கவிஞர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காருமா. கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் தேடியும் கண்டிலனேனார். கோயில் முழுக்க சுற்றிட்டேன், என் சாமியை காணுமேனார். அப்படி அவர் சொல்லக்கூடிய உயர்ந்த தத்துவம் வேற. பட் என்னன்னா, கோயிலுக்கு போய் எங்கே சாமியை கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வருது. இயற்கை தான். ஏன்னா சில பேர் வந்து கருவறைக்கு முன்னால் நின்று சாமி கும்பிடணும், உடனே காரியம் நடக்கும். சில நேரங்களில் வந்து அந்த கொடிமர பலிபீடத்தில் கும்பிடணும். சில நேரம் நீங்கள் வந்து அந்த கொடி மரத்துக்கு முன்னால் கும்பிடணும், சில நேரம் கோபுரத்துக்கு முன்னால் கும்பிடணும். அது என்னங்க சில நேரம்? எப்போ கும்பிடணும், எந்த சாமி எப்போ கும்பிடணும் அப்படின்னா, நீங்கள் கும்பாபிஷேகம் கோயிலில் பண்ணியிருக்காங்க பாருங்க, அது பண்ணி 3 ஆண்டுகளுக்கு அந்த தெய்வம் கருவறையில் இருக்கும். இதுதான் ரகசியம். 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறையில் இருக்கும். முதல்ல கோயிலுக்கு போகும்போதே கும்பாபிஷேகம் ஆகி எவ்வளோ நாள் ஆகியிருக்கு அந்த கோயிலில் அப்படின்னு பாருங்கள். 3 ஆண்டுகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 3 ஆண்டுகள் வரைக்குமே கருவறையின் முன்னால் நின்று தெய்வத்திட்ட நீங்கள் வேண்டுகிற போது வேண்டுதல் அப்படியே பலிக்கும். 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சாமி வந்து பலிபீடத்தில் உட்காந்துருக்கும். சாமிக்கு சாப்பாடு வைக்கிறாங்க பாருங்க, அந்த பலிபீடம். அந்த பலிபீடத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் 6 வருஷம் வரைக்கும் அது பலிபீடத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு நீங்கள் வேண்டி பாருங்க, உங்கள் காரியமெல்லாம் உடனே பலிக்கும். ஏன்னா தெய்வம் பலிபீடத்தில் உட்காந்துருக்கு. 6 வருஷம் ஆயிடுச்சு. கும்பாபிஷேகம் ஆகி 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷங்கிறாங்க. அந்த 6 வருடத்திற்கு மேலே 9 வருடம் வரைக்கும் நீங்கள் வழிபடுகிற போது கோயிலில் கொடிமரம்னு ஒன்று இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு முன்னால் நின்று வழிபடணும், அங்கே நின்று கும்பிடணும். அந்த கொடிமரத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்கன்னா காரியம் நடந்துடும். நீங்கள் பல கோயில்களில் பார்க்கலாம், கொடிமரத்துக்கு முன்னாடி இன்னும் மக்கள் விழுந்து வணங்குவாங்க, வழிபடுவாங்க. அப்போ அங்கே காரியங்கள் நடந்துடும். 9 வருஷத்துக்கு அப்புறம் சாமி எங்கேயா இருக்குது அப்படின்னா, அந்த கோபுரத்தில் இருக்கு பாருங்க அப்படின்னு கோபுரத்தை வழிபட வேண்டும். அதை தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நாங்கள் அந்த கோபுரத்தை நீங்கள் வழிபடுகிற போது தெய்வம் அங்கே குடியிருக்கும். அடுத்த கும்பாபிஷேகம் ஆகிற வரை 9 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த கும்பாபிஷேகம் நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அது வரைக்குமே தெய்வம் கோபுரத்தில் இருக்கும். அதனால தான் எங்கே நின்னாலும் அந்த கோபுரத்தை வழிபடணும். கோபுரத்தை வழிபட்டால் உடனடியாக காரியம் ஆகும். உங்கள் வாழ்க்கை கோபுரம் மாதிரி ஆகும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். ரொம்ப புதுமையா இருந்தது. மிக்க நன்றி சார். இந்த ஒரு பேசிக்கான ஒரு டவுட் தான் ரொம்ப நாளா இருந்தது. நேர்கள் சார்பாக கேட்டேன், நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி.